இயற்கை நிலைகளான நிலம், பொழுது இரண்டினையும் முதற்பொருளாக முன்வைக்கிறார். திருவில்பாண்டியன் நிலங்கள் தந்து தன் இரு உடன்படப்புகளோடு மூவரின் சந்ததியர்களாக மூவர் தன்பொழில் உருவாக்கியதுடன் நாம் மூன்றும் காலங்காலமாய் பொழுது பற்பல காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டுவது போலவும் இந்த இரு முதற்பொருள்களும் அமைந்திருக்கின்றன. மேலும் அகப்பொருட்குரிய திணைகளை வகைப்படுத்தும் வகையில் 7 திணைகளாக காட்டுகிறார். வெளிப்படையாக துலங்கும் கைக்கிளை பெருந்திணை போன்ற அகத்திணை கூறுகளின் ஊடே தமிழகம் முழுமைக்கும் மக்கள் வாழ்க்கை நிலையை ஒருமுகமாக காட்டாமல் இயற்கை சூழ்நிலைகளினால் மாறுபட்ட 5 நில வகைகளிலும் புதுமையான அகத்திணை கூறுகளை கூறுவது ஒரு ஆழ்ந்த நுண்புல நோக்கையை காட்டுகிறது. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்று தனித்து நிலவும் இந்நிலப்பிரிவுகளில் மக்களின் வாழ்க்கை நிலையும் வெவ்வேறாக மாற்றம் கொண்டு விளங்குகின்றன. அவ்வநில மக்களின் தொழில் வேறுபாட்டினை உணர்த்துமாறு அவர்களுக்கும் அவர்களின் தொழிலுக்கும் திணைநிலை பெயர்கள் அமைந்து இருப்பதையும் பாங்காக தெரிவிக்கிறார். அத்தொன்மையான காலத்திலேயே இவ்வாறு இயற்கை ஏரணம் காட்டி முடிவுகள் எடுத்திருப்பது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இயற்கை ஏரணம் என்றால் நேச்சுரல் லாஜிக்ஸ் காரணம் அல்ல. அந்நிலங்களில் மக்கள் வழிபடும் தெய்வங்களும் அவர்தம் இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களே பாவித்து கொண்டனவாகவே உள்ளன. மேகம் சூழ்ந்த மலர்களுடைய குறிஞ்சியில் வெறியாடலின் சிறப்பு நேர்ந்த வேலோன் தெய்வமாகவும், காடுகள் நிறைந்த முல்லையில் மாயோன் வழிபடு தெய்வமாகவும், நீர்நிலைகள் மிகுந்த மருதத்தில் இந்திரனும் இமயா வானூர்களும் முடக்கத்திற்குரியவர்களாகவும், மிகுதியாக மணலுடைய நெய்தல் நிலத்தில் வர்ணன் வழிபடு தெய்வமாகவும் காட்டப்படுகின்றனர். மேற்சொன்ன 4 திணைசார் மக்கள் எடுத்தும் மதம் என்ற தனி அமைப்பு முறையில் அவை அமையவில்லை. அகத்திணைக்குரிய ஐவகை உரிப்பொருள்களில் முக்கிய உறுப்புகளாக புரிதல், அதன் நிமித்தம் என்பதையே அகத்திணை இயலில் தலைவன் தலைவைக்கு இடையில் எல்லா காலங்களிலும் நிகழக்கூடியனவைகள் பெரிதும் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன. கருப்பொருட்கள் பலவும் அந்நிலங்களின் தன்மைக்கு ஏற்ப அமையும். கற்பதற்கும் போர் எதிர்கொள்ளவும் தூதியின் நிமித்தமும் பிரிவுகள் பொதுவாக அமையணும். பொருள் ஈட்டுவதற்கும் அரசு நியமிக்கும் காவல் பொறுப்புகளுக்கும் பிரிதல் நிகழ்கிறது. உடன்போக்கில் தலைவியின் பிரிவு அதன் நிமித்தங்கள் கூறுமிடத்து நற்றாய், தோழி, கண்டோர் மற்றும் தலைமகன் இவர்களின் கூற்றையே பதிவு செய்திருக்கிறார். தந்தை, தனையன் போன்றோர் எப்பொழுதும் மன்னர் விளைவிற்கு காவல் போர்நிலை செல்ல நேர்வதால் அவர்களின் கூற்றுகள் ஆங்கு அமையவில்லை. இவ்வாறு அகத்திணை இயலில் மக்களின் ஒழுகலாறுகளை முறைப்படியும் பொதுவாகவும் தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளது. 2. புறத்திணையியல். அகப்பொருளியலில் சொல்லப்பட்ட 7 திணைகளுக்கு நிகராக புறப்பொருளிலும் 7 திணைகள் அமைத்து இலக்கணம் தரப்படுகிறது. குறிஞ்சியதன் புறனாகிய வெற்றியில் பொதுவான போர்முறை விளக்கமாக தூது ஒற்றி எறிதல், ஆணிரேக வருதல், நோயின்றி தன்புலம் சேர்த்தல், அதனை பலரும் பகிர்ந்து கொள்ளல், தானமாக கொடுத்தல் ஒன்று ஒருமுகப்படுத்தப்பட்ட முறையிலேயே போர்கள் தொடங்குதல் வேண்டும் என தெரிவித்து அதனை எடுத்து எதிர்கொள்ளும் கரந்தையில் பல துறைகளையும் தருகிறார். முல்லையதன் புறனான வஞ்சியில் நில விரிவுபடுத்தும் நோக்கிலான போரை எவ்வாறு எதிர்கொண்டு அஞ்ச பொண்ணி போர் செயல் வேண்டும் என்று அதன் வகைகளை தருகிறார். மருதத்தின் புறனாகிய உளிங்கையில் முழுநிலை மதில்கள் கொண்ட கோட்டையினை போரிட்டு கையகப்படுத்தும் துறைகளை விவரிக்கிறார். நெய்தலதின் புறனாகிய தும்பையில் வலிமை மேலோங்க பெருமை கொள்ளும் மன்னனை எதிர்கொண்டு வெல்லும் போரின் துறைகளை எடுத்து எம்புகிறார். பாளையதன் புறனாகிய வாகையில் வாளானும் தோளானும் பொருது வெற்றி பெறலன்றி பலதரப்பட்ட மக்களுக்கூறுகளின் திறமை ஒளி நல்ல மேம்பாடு பெறும் வெற்றியினை விவரிக்கிறார். அதுபோல் பெருந்தணையின் புறனாகிய காஞ்சியில் பல வகையிலும் நிலைப்பேர் இல்லாத உலக இயற்கையால் பண்படுத்த பெற்ற நல் நெறியுடன் நிலைபெறுவது போல துறைகளாக விவரிக்கப்படுகிறது. கைக்கிளையின் புறனாகிய பாடாண்மையில் குறைவிலா நன்னறியில் திளைப்பது போல் பாடல் நல்வாழ்த்துக்களுடன் நிலை கொள்வது பல துறைகளாக காட்டி விவரிப்பது. இதில் வேண்டாத வகையில் ஒரு மன்னன் எவ்வாறு வருகிறானோ அதுக்கு தகுந்த அவனை ஒரு முறையோடு முறைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி போர் வகைகளை எல்லாம் அவர் அந்த 7 திணைகளிலும் தருகிறார். தமிழக வேந்தர்கள் வேளிர்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் உட்கரு உணர்தல். புறத்திணையியல் வழி. 1. வரையறையுடன் அமைந்த மன்னனின் செயல்பாடு. காவல் பணியே தலையாய மன்னனது பணியாக தெரிவிக்கப்படுகிறது. சிறப்புமிக்க தெய்வ வழிபாட்டு விழாக்கள் நன்கு நடைபெறவும் உள்ளே முதல் எல்லா நிலங்களிலும் புலைபட செயல்கள் நடவாமை வேண்டியும் நாட்டின் நல்ல பல செயல்பாடுகள் சரிவர முடியவும் மன்னன் தகுந்த மக்களை பிரித்து காவல் பணிக்கு அனுப்புகிறான்.
வீரம் செறிந்த மன்னனின் ஏவுதலுக்கு மக்கள் தெய்வம் போல் மதித்து ஏவும் புனையினை ஏற்கிறார்கள். வள்ளுவம் வரையறையோடு கூறியபடி குடிபுறங்காத்தோம்பு குற்றம் கடிதல் வேந்தன் தொழிலாகிறது. மன்னன் மக்களுக்காக சேவை செய்பவனாகவும் நீதி விளங்குவனாகவும் தண்டனைகள் தரவல்லவனாயும் படைகள் வைத்து நாட்டை காப்பவனுமாக இருந்தார். 2. போரினை துவக்குவதற்கென வெற்றி திணையில் அந்த தொன்மையான காலத்தில் மக்கள் சிறந்த செல்வமாக மதிக்கும் ஆணிரை கவர்தலில் ஆரம்பித்து முறைப்படிதான் நடக்க வேண்டும் என்று இலக்கணம் தரப்படுகிறது. மன்னன் ஒவ்வாத முறையிலெல்லாம் போரை துவக்கக்கூடாது. வகைப்படுத்தியவாறு போர்கள் நிகழ்வேயாயின் பல நாடுகளை கவர்ந்தாலும் நிலை வராது. வீரம் ஒன்றே மெச்சப்படுகிறது. மன்னனின் நேரடி ஈடுபாடு வீர மரணம் வரை செல்கிறது. எதிர்கொள்ளும் இரு மன்னர்களும் வீழ்ந்துபடுவதும் காட்டப்படுகிறது. இதன்படி நாடு கவர்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. தொடர்ந்து வாரிசுகள் கையிலேயே நாடு உள்ளது. மன்னனுக்கும் பெருஞ்செல்வம் சேர்வதில்லை. ஆணிரை கவர்தல் போன்ற நிலைகளிலும் செல்வம் பலராலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கொடை நிகழ்ச்சிகளே தெரிவிக்கப்படுகிறது. செல்வ பெருமக்கள் அடிமைகள் என்ற பெரும் பிரிவு தமிழகத்தில் கிடையாது. மக்கள் முறையோடு மதிக்கப்படுகிறார்கள். 4. மன்னர்கள் மற்றும் நல்ல வீரங்காட்டியவர்களுக்கு நடுகள் நடுவது மட்டுமே சிறப்பாக காட்டப்படுகிறது. மன்னர்கள் பெருமையாக கல்வெட்டு நிறுவுவதோ மன்னர்களின் ஆளுகையாண்டு தெரிவித்து வரிசைப்படுத்துவதோ உலகின் பிற நாடுகளில் செயல்பாடுகள் போல் தமிழக அரசியலில் கிடையாது. நாணயங்களில் உள்ள சின்னங்கள் நாட்டின் அமைப்பிலிருந்தே உருவாக்குவதையும் மன்னர்களின் குலப்பெருமையை காட்டுவதற்கு இல்லை என்பதையும் அதன் ஆய்வு புலப்படுத்துகிறது. நாட்டிற்கும் மக்களுக்கும் பெரும் பாதுகாவலன் போலவே மன்னன் கடமையாற்றுகிறான். 5. நேரடியாக தாக்கும் சரியான போர் முறைகள் அல்லாது மறைந்து நின்று தாக்குதல், வஞ்சகமாக தாக்கி வெல்வது போன்றன தொல்காப்பியத்தில் எங்கும் தெரிவிக்கப்படவில்லை. பின்னர் புகுத்திய நடைமுறைகள். 1. அறிவின் மிக்க புலவர்கள் அனைவரும் அவர்களது படைப்புகளை தொடர்ச்சியாக அகப்பொருள் புறப்பொருள் என்று எப்பொழுதும் பிரித்து உணரும் பண்பாட்டு நிலை இலக்கண முறைமைகளினால் உருவாகி பல நூற்றாண்டுகளாக நிலை கொண்டிருந்தது. 2. தொல்காப்பிய துறைகளின்படி போர்கள் நிகழ்ந்தாலும் முடிவில் வெற்றியாக கொண்ட மன்னன் போர்த்தளங்கள் கோட்டை கொத்தளங்களை எல்லாம் அழித்து புல்லின கழுதைகள் கொண்டு உழுது வேண்டாதவர்களுக்கு விதவி செல்வதை ஒரு முறைப்பாடாக புகுத்தியிருந்தனர். இச்செயல்பாடு போர் நிகழ்வுகளை மறக்கவும் நாடுகளுக்குள் உள்ள வெறுப்பு உணர்ச்சிகளை தவிர்க்கவும் உதவி வந்தது. உறவும் பகையும். வேந்தர்கள் வேளிர்களுக்கிடையில் இருமண உறவை தொடர் ஒரு முறைப்பாடு போல வைத்திருந்தனர். இது கபிலர் பாரிமுகலரை அழைத்து கொண்டு பல்வேறு வேளிர்களையும் கண்டு மனமுடிக்க முனைவதிலிருந்து அறிகிறோம். எல்லா விதமான பிணக்குகளுக்கும் 3 வேந்தர்களுக்கும் 12 வேளிர்களுக்கும் இடையில் தான் போர்கள் நிகழும். இலக்கண முறைப்படி வீரப்போர்கள் நடந்து பிணக்குகள் தீர்க்கப்படும். 4. வாரிசுகளை அழிக்காதிருக்க சோழன் கிள்ளிவளவனுக்கு பயந்தோடிய மலையன் காரியன் குழந்தைகளை கொல்லாமல் விட்டு விடுவதற்கு கோவூர் குலான் என்னும் போலவர் அறிவுரை உதவுகிறது. கிள்ளியும் காரியன் அரசாட்சியை பறிக்காமல் உள்ளூரை விட்டு போகிறான். 5. வலிமை மிக்க மன்னன் தோல்வி கொண்ட மன்னனிடம் அரசியல் விளையாது அறநெறி காட்டி பெரியோர் சென்ற அடிவழி பிழையாது என்று மதுரை காஞ்சியில் வருகிறது. எப்பொழுதும் மன்னர்கள் ஒரே நிலையில் ஆளுகை நடாத்த வலியுறுத்துவது போல் ஆகும். 6. நாடுகவரா நிலைப்பாட்டினால் பல மன்னர்கள் அமைதியாக அரசோச்சி அவர்களும் இலக்கிய ஈடுபாட்டுடன் புலவர்களாய் திகழ்ந்த பற்பல செய்திகள் சங்க இலக்கியங்கள் தருகின்றன. 7. தமிழகம் 3 வேந்தர்களும் அவரவர்கள் நாடுகளை பிறர் கை மாறாது சுதந்திரமாகவும் தொடர்ந்து ஆண்டு வருவதை பழமையான தொல்காப்பியத்திலிருந்து சங்ககால இறுதி இலக்கியம் சிலப்பதிகாரம் வரை சங்ககாலம் முழுமையே நிகழ்ந்து வருவதை நன்கு நாம் உணரலாம். வெளிப்புலத்தார் படையெடுப்பாயின் உடன் எல்லா தமிழக வேந்தர்களும் வேளிர்களும் சேர்ந்து எதிர்க்க நல்ல தொடர்பு முறைகள் இருந்திருக்க வேண்டும். நிரந்தர படை என்றில்லாமல் கூப்பிட்டதும் திரட்டப்படும் நிலை காணும் போது அங்கு எப்பொழுதுமே ஆண்கள் மத்தியில் வீரத்தோடும் யூகத்தோடும் போரிட தொடர்ந்த சிறந்த பயிற்சிகள் இருந்திருக்கின்றன. மோரியரின் படை